எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் நம்ம கிட்ட வந்து நீங்க இது வரைக்கும் வச்சிருந்த ஓட்டர் ஐடி செல்லாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க. நீங்க கூட இப்ப பாத்துருப்பீங்க, தியானோஸ் போட்டோஸ்லாம் வச்சு ஓட்டர் ஐடிலாம் இருந்தது. ஸோ இது வந்து சரியா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் சரி. ஆனா இதெல்லாம் மக்களுக்கு வர பாதிப்புன்னு பார்க்கும்போது அங்கதான் பண்பாட்டு நம்மளுடைய கலாச்சார அழிவுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்க? ஸோ எஸ்ஐஆர்னா என்ன, அதை வந்து எப்படி ஃபுல்லப் பண்ணலாம் தான் சொல்றாங்களே தவிர்த்து அதுல அந்த மிஸ்டேக்னா தப்புனா தப்பு தான். ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இப்ப ஆட்சியில இருக்கிற ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், நம்ம வந்து மரியாதை தான் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா முதலமைச்சரா போயிட்டாரு. ஸோ எதிர்க்கிறான்னு பேர் தான், இவங்க வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஃபார்ம் எப்படி ஃபுல்லப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உருவாக்க போகுதுன்னே தெரியல. ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் ப்ரோ. எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? அது சரியா தவறா? ஸோ எஸ்ஐஆருங்கிறது வந்து நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் நம்ம கிட்ட வந்து நீங்க இது வரைக்கும் வச்சிருந்த ஓட்டர் ஐடி செல்லாது, மறுபடியும் நீங்க ரீவேல்யூஷன் பண்ணணும், மறுபடியும் நீங்க வந்து அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்ஐஆர் ஆக்சுவலா அர்த்தம். ஸோ இது வந்து நீங்க வந்து சரியா தவறான்னு கேட்டீங்களா? ஸோ இது மக்கள் எவ்வளவு சரி தவறுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இதோட சரிகளை பார்த்துருவோம், சரிங்களா? இது வந்து மக்களுக்கு எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக் ஓட்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க. நீங்க கூட இப்ப பாத்துருப்பீங்க, தியானோஸ் போட்டோஸ்லாம் வச்சு ஓட்டர் ஐடிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போல ஃபேக் ஐடிஸ் பலது இருக்கு. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி அதை வந்து டிலீட் பண்ணும் அப்படிங்கிறத அந்த எஸ்ஐஆர் வந்து அந்த விஷயத்தை செய்யுது. ரெண்டாவது, இறந்து போனவங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து 2-3 ஐடிகளை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி இது பண்றதுதான், சரிங்களா? இது வந்து சரியா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் சரி. இந்த 3 விஷயம் சொன்னால, இறந்தவர்களுடைய பேர்களை மாற்றுறது, அவங்களை வந்து சார்ட் அவுட் பண்றது, ரெண்டாவது ஃபேக் ஐடிஸ் இருக்குன்னா அதை வந்து சரி பண்றது. ஸோ இது போல விஷயங்கள் தான் சரிப்பட்டு வருது, சரிங்களா? ஆனா இதெல்லாம் மக்களுக்கு வர பாதிப்புன்னு பார்க்கும்போது அங்கதான் பண்பாட்டு நம்மளுடைய கலாச்சார அழிவுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த எஸ்ஐஆர அரசியல் கட்சிகள் எப்படி பாக்குறாங்க? ஸோ எஸ்ஐஆர்னா என்ன, அதை வந்து எப்படி ஃபுல்லப் பண்ணலாம் தான் சொல்றாங்களே தவிர்த்து, நீங்க கூட விஜயோட காணொலியை பார்த்திருப்பீங்க, அப்புறம் வந்து ஸ்டாலினோட காணொலியை பார்த்திருப்பீங்க. இவங்கெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா அது எப்படி ஃபுல்லப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த மிஸ்டேக்னா, இப்போ ஒரு தவறு ஒண்ணு நடக்குது, நம்ம நாட்டுல ஒரு தவறு ஒண்ணு நடக்குதுன்னா அது எப்படி சரி பண்ணலாம் தானே பார்க்கணும். தப்புனா தப்பு தானே. ஸோ அதுதானே கரெக்டா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இப்ப ஆட்சியில இருக்கிற ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், நம்ம வந்து மரியாதை தான் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா முதலமைச்சரா போயிட்டாரு. ஸோ மரியாதை தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து எதிர்க்கிறான்னு பேர் தான். இப்போ வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இது எப்படி எதிர்ப்பாகும்? இது எதிர்ப்பே ஆகாது இல்ல. அதேதான் விஜயம் பண்றாரு, சரிங்களா? சீமான் மட்டும் ஒரு விதிவிலக்கா இருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தனா அவரும் எப்படி ஃபுல்லா பண்ணு சொல்லி அவர் நோட்டீஸ் விட்டாங்க. ஸோ அதை நான் அதுக்கு ஆக்சுவலா சரியா தவறா நான் பார்க்கல, நான் அது வந்து சரிப்படுத்தி பார்க்கல அவர் சொன்னார் என்னன்ட்டு. ஆனா ஒரு நோட்டீஸ் வந்துச்சு எப்படி ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா எல்லா அரசியல்வாதிகளும் எப்படி இருக்காங்கன்னா, ஸோ மக்களுக்கு எதிராகவே இருக்காங்களே. இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உருவாக்க போகுதுன்னே தெரியல. ஓகே ப்ரோ, நீங்க பேசின வரைக்கும் எல்லாமே ஓகே. தப்பு என்ன சரி என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த எஸ்ஐஆரை எப்படி தடுக்கலாம்? ஸோ தடுக்கிறதுக்கான ஒரே வழி வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த விஷயத்தை எதிர்த்தா மட்டும்தான் முடியும், சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா இந்த விஷயத்த பேசும்போது இதை நம்மளால எதிர்க்க முடியாது. ஸோ அவங்க கொண்டு வந்ததே அப்படிதான். ஒட்டுக்கா எல்லாருமே சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணா மட்டும்தான் நம்ம சரி பண்ண முடியும். இல்லாத பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி வருவாங்களா? ஒற்றுமையா வந்து பண்ணுவாங்க? ஒற்றுமையா வரணுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, அதை எப்படி பாத்துக்குன்னு பல பேர் கடந்து போறாங்க. இன்னும் சில மாதங்கள்ல எலெக்ஷன் வருது. இன்னும் சில மாதங்கள் எலெக்ஷன் வருது. இந்த விஷயத்த ஒரு மாசத்துல ஒண்ணு முடிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அதை விடுபட்டு போவாங்க, எத்தனை பேர் அதை ஆட் பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்படும், ஒண்ணுமே தெரியல. எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஏதாச்சும் சொல்றாங்களா இதை பத்தி? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து எதிர்த்தா மட்டுமே இது சாத்தியம். இல்லைன்னா வந்து நான் சொல்றேன், உண்மையாலுமே இது வந்து ஒரு
அழிவுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், தமிழ் மக்களுக்கு அழிவுங்க. தமிழ் மக்களோட அழிவு தொடங்கப்படக்கூடிய ஒரு ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஹிந்திலே பேசிட்டு இருப்பாங்க, மேலகரங்கள தெலுங்குலே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஐயா அம்மா இப்ப மட்டும் நான் தெலுங்கு பிச்சத்து தானே நகரம். அப்ப இந்த ஆட்சிக்கு யாரு வரணும்னு நீங்க வந்து எதிர்பார்க்கிறீங்க? ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது இதுல வந்து நம்ம இந்த விஷயத்துல அதை குறிப்பிட்டு சொல்றதுக்குன்னா, தமிழ் தேசிய கட்சி வந்தா மட்டும்தான் ஆட்சிக்கு வந்து இந்த விஷயம் வந்து சரியா நடக்கும். ஆக்சுவலா தமிழ் தேசிய கட்சிகள் வந்தா மட்டும்தான் இது போல பல விஷயங்கள் வராம தடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அக்கறை இருக்காது மற்றவங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவங்களோட மண்ணே கிடையாது இது. நம்ம மண்ணு மேல நமக்கு தானே பாசம் இருக்கும். அப்போ நம்ம தானே தடுக்க முடியும். அப்ப சீமான் தான் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு சரிங்களா. அவர் மேல ஒரு சில குறைகள் இருக்கு, அரசியல் ரீதியான குறைகள் தான் சரிங்களா. மத்தவங்க மாதிரி ஊழல்லாம் பண்ணல. ஒரு சில தவறுகள், அரசியல் தவறுகள் நடக்குது சரிங்களா. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா இந்த விஷயத்த நம்ம அதை எடுத்துக்க முடியாது. இப்போ தமிழ் தேசியம்னா ஒரே கட்சியா தானே இருக்கு. தமிழ் தேசியம்னாலே ஒரு கட்சியா தானே. அரசியல் ரீதியில இருக்கிறத சொல்றேன். பல கட்சிகள் உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியே இருக்கு. அரசியல் ரீதியா வர ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அவங்க வந்து ஆட்சி எப்ப வருவாங்க அது நம்மளுக்கு தெரியல. நம்ம என்னன்னா இப்ப இருக்க கரண்ட் அஃபேரை பத்தி பேசுறோம். கரண்ட்ல நமக்கு மக்களுக்கு வந்து யாரு நல்லது பண்றாங்களோ அந்த பக்கம் தானே போவாங்க. மக்களுக்கு எப்படிங்க சொல்லுவீங்க நல்லது பண்றாங்கன்ட்டு? நல்லது பண்றாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சோசியல் மீடியா பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம், டிவி சேனல்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் பாக்குறாங்க, இந்த பிக் பாஸ் இந்த கருமத்தெல்லாம் பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எரிச்சலாகுது சரிங்களா. அப்போ டிவி சேனல்ஸ் பாக்குறாங்க, நியூஸ் சேனல்ஸ் பாக்குறாங்க, அப்புறம் மூவிஸ் பாக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க சரியா அவங்க சொல்றாங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா? மேனிப்புலேஷன் தான் பல விஷயங்கள்ல பண்றாங்க அவங்க. நியூஸ் சேனல்ஸ், அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு 3 விஷயம் இருக்கு. அப்ப நியூஸ் செய்தியாளர்கள் எல்லாமே தவறான விஷயத்தான் போட்டு எல்லாமே தவறுன்னு சொல்லுங்க. அவங்க சொல்றது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த மட்டுமே நிறைய எடுத்து சொல்றது. ஒரு சரியான விஷயம் இருக்குன்னா அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஒரு தவறான விஷயம் இருக்குன்னா அதை எடுத்து எப்படி சொல்றது, அதை ட்ரெண்ட் பண்ணி விடுறது. எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. இது நம்மளை அழிக்க போகுதுன்னு தெரியும். ஒரு நாசகர ஒரு செயல் திட்டம் யாரு கொண்டு வந்தது? எஸ்ஐஆர் கொண்டு வந்தது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வருதுன்னு. அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு. அவ்வளவுதான். பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் தான் நடக்குது எல்லாமே. நம்ம அதை ஏதாச்சும் தடுக்க முடியுமா? நமக்கு என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற உரிமைகளே கிடையாதுங்க இங்க. தமிழ்நாட்டுல நம்ம கிடையாது. நம்மள இந்தியாவனாவும் பாக்குறது கிடையாது. நம்மள தமிழ்னாவும் பாக்குறது கிடையாது. திராவிடனா தான் பாக்குறாங்க. பக்கத்து நாட்டுல கொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? நம்மள வந்து அவங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி நம்ம கிட்ட உரிமை இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்க முடியும்? ஒரு 4 ரூம்ல வந்து பல பேர் கத்தி கிடக்குறாங்க. அது மட்டும்தான் இங்க வருது. பெரிய பெரிய தலைவர்கள் ஏதாச்சும் பேசுறாங்களா? அன்புமணியில என்ன பேசுறாரு? நமக்கு எல்லாம் நல்லதுதானே பேசிருக்காங்க. நல்லது எங்க நல்லதுதான் பேசுறாங்க. என்ன பேசிட்டாரு அவர் நல்லது? அன்புமணியில என்ன பேசிட்டாரு நல்லது? ஆதரவு தெரிவிச்சுருக்காங்க போயிட்டு. நீங்க சொல்லுங்களேன். ஒரு இத்தனை கட்சி தலைவர் இருக்காங்க. திருமாவளவன் எங்க போனாலும் தெரியல, அவ்வளவு தலைமறைவு போல. எங்கேயாவது வராரா எங்கேயாச்சும்? சரி விடுங்க, அவர் 2 சீட்ல ஓடிருப்பாரு. இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க, ஏதாச்சும் வாய் திறக்கிறாங்களா? சொல்றாங்க எதிர்ப்பு, வாய் வழியில மட்டும்தான் எதிர்ப்புன்னு வரதை தவிர்த்து அவங்க செயல்ல இருக்க மாட்டேங்குது. யார் வேணா பேசலாங்க, செய்யறது தானே முக்கியம். ஆனா இந்த தமிழ்நாட்டுல வந்து 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசி ஆகணும், 2 பேரும் சண்டை போட்டாகணும். இது நடுவுல யாரையும் வர விட மாட்டாங்க. சோ 2 பேரும் போட்டிங்கும் போது அது வந்து ஒரு உண்மையா சொல்றேன், அவங்கதான் இப்ப மெயினா இப்ப நிக்கிறாங்க. யார் 2 பேரும் அவங்கதான் இப்ப நிக்கிறாங்க. சைட்ல இருக்கவங்கதான். அது நீங்க சோசியல் மீடியால பாக்குற பிம்பங்க. அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு ஏதாச்சும் தெரியுமாங்க? சோ இது வந்து அவர் பேசுற டிபேட்டுக்கு மேலே இல்ல. இது எஸ்ஆர் பத்தி தான் நம்ம பேசுறோம் சரிங்களா. அவர் இருக்காருன்னா அவர் மட்டும்தான் எதிர்ப்பாரு அப்படிலாம் கிடையாது. அவரே இப்ப ஆதரவு வச்சுருக்காருல, ஆதரவு சொல்றாருல, எதிர்க்கிறாரு. எப்படி ஃபுல்லா பண்ண சொல்றா? ஆதரவு தானே அது எதிர்ப்பாரு. அப்ப என்னத்தை எதிர்க்க போறாங்க? எல்லாருமே வாய் முன்னு இருக்காங்க. இது எப்படிலாம் பாதிப்பு வரும் தெரியுங்களா? இதனால என்னென்ன பாதிப்பு எல்லாம் வரும் தெரியுங்களா? இது எவ்வளவு பெரிய அபாயமான திட்டம் தெரியுமா? சாரி, இது எவ்வளவு பெரிய அபாயமான ஒரு செயல் திட்டம் தெரியுமா?
இதனால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் என்ன பாதிப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வருங்கம்மா? இப்போ நீங்க வந்து இப்போ உங்களே ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஆந்திராவுக்கு ஒரு வேலை விஷயமா போறீங்க. அங்க போயிட்டு ஒரு வீடு வாங்குறீங்க, அங்க செட்டில் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அங்கதான் போய் ஓட்டு போட முடியும். உங்களுக்கு அங்க ஓட்டு உரிமையும் வந்து இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு கிடையாது. இது இது என்ன சட்டம்னு எனக்கு புரியல. சரிங்களா? இப்போ நீங்க அங்க போயிட்டீங்கல்ல, இங்க உங்க ஊர்ல ஏதாவது ஒரு ஒரு கொலை பிரச்சனையோ இல்ல ஒரு ஏரி பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை, அரசியல் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதை உங்களால பங்கு கொள்ள முடியுமா? ஏன்னா நீங்க அந்த ஊருக்காரே கிடையாது. அந்த நீங்க நீங்க போனீங்கல்ல, அதை ஃபில்அப் பண்ண ஒரு ஆள் வருவார்ல, அவர் யாரு? ஆந்திராக்காரர். ஆந்திராக்காரா? வடவர்கள் எத்தனை பேரு? வடவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க? கிட்டத்தட்ட 1 கோடி பேரு. 1 கோடிக்கு மேல. கணக்கே இல்ல. கணக்கே இல்ல. எங்க எப்படி வராங்கன்னே தெரியல. ட்ரெயின் ஏரியால வந்து நினைக்கல. அவங்க இங்க வந்து ஓட்டு உரிமை வாங்கிட்டாங்கன்னா நம்ம கதி என்ன? அவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். இப்ப வந்து இந்திக்காரங்களுக்கு எதுக்கு இப்ப ஓட்டு உரிமையே தமிழ்நாட்டுல கொண்டு வராங்க? அவங்க அவங்க ஊர்ல போய் ஓட்டு போடலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழன் நம்ம தான் வந்து நமக்கான முடிவை எடுக்க முடியும். இந்திக்காரங்க வராங்க, அவங்க வந்து வேலை செய்யலாம் வராங்க இங்க, அவங்களுக்கு எப்படி ஓட்டு உரிமை வரும்? சோ இங்க அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை எப்பயே மாட்டிட்டாங்க. சரி, அது எப்பயே வந்து மாத்திட்டாங்க இங்க. என்னன்னா நீ இங்க வந்து ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம், நீ இங்க வந்து ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம். சோ இதை அவங்க மாத்தும் போது என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாருங்களேன். ஹிந்திக்காரரு அவருடைய குடும்பம், அவருடைய நாடு, அங்க இருக்கிற அவருடைய நிலங்கள், அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாரு. தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு விஷயத்து மேல அவருக்கு வந்து அந்த இது வந்து நம்ம காப்பாற்றணும், இந்த நதியை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, செவுரு மேல காயம் பூசக்கூடாது. புரியுதுங்களா? மக்கள் சொத்து மேல ஏதாவது ஒரு அக்கறை இருக்குமா அவங்களுக்கு? ஏன்னா இது அவங்க இடம் இல்ல. இப்போ நீங்க ஒரு சும்மா சொல்றேன், ஒரு 1 கோடி பேர் வந்துட்டாங்கல்ல, இப்ப எல்லாருமே ஓட்டு ஐடி வாங்கிட்டாங்க. இப்ப இந்த எஸ்சிஆர் மூலமா இங்க ஒரு உங்களுக்கே தெரியும், சொந்த வீடு வச்சிருந்தாதான் இங்க ஓட்டர் ஐடி வாங்க முடியலாம் கிடையாது. வாடகை வீட்டுல இருந்து கூட என்ன பண்ணுவாங்க தெரியும், நம்ம பார்த்து தானே இருக்கோம். பல பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் இந்திக்காரங்களாம் எத்தனை பேர் தெரியும்ல, டீ குடிக்க போகும்போது எத்தனை பேர் சொல்றாங்க, பையா நான் வாங்கிட்டேன் பையா, ரேஷன் கார்டு வாங்கிட்டேன் பையா, சொல்றாங்களா இல்லையா? உனக்கே தெரியும். இதுதான் மேட்ராங்க என்ன. சோ கம்மிங் பேக் டு டாபிக். ஸோ அவங்க இங்க வந்தா என்ன நடக்கும்னா, 1 கோடி பேர் திருப்பூர்ல பார்ப்போம். திருப்பூர்ல ஒரு தொகுதியில ஒரு ஆள் நிக்கிறான்னு வச்சுங்களேன், திருப்பூர் தொகுதியில யாரோ வச்சு நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்கன்னா, அவங்க ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்கன்னா அங்க இருக்க அவங்க ஆள் தானே, யாராச்சும் ஒருத்தன் நின்னானா அவன் தானே ஜெயிப்பான். அப்படின்னா அவன் யாருக்கு போய் ஓட்டு போடுவான்? பிஜேபி தானே ஓட்டு போடுவான். அப்ப அங்க யாரு ஜெயிப்பா? அப்ப எதுக்காக இது கொண்டு வரப்பட்டு பாக்க தெரியுதா உங்களுக்கு? இங்க வந்து நம்மளுடைய ஓட்டு உரிமையை அழிக்கணும். நம்ம நிலம்னா இது நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் அந்த உரிமை இருக்கும், நமக்கு தான் அந்த வழி இருக்கும். என்ன காவிரி இஷ்யூ பத்தி நமக்கு தானே வழி இருக்கும், தண்ணியாவெல்லாம் நமக்கு தானே வழி இருக்கு. அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? வருவாங்க, வேலை செய்வாங்க, தங்குவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, போயிடுவாங்கன்னு நம்பணும். அததானே பல பேர் டிஎம்கே செல்னு பல பேர் சொல்லியிருந்தது. என்ன வேலை செய்ய தானே வராங்க. அவங்களால நமக்கு என்னங்க பாதிப்பு? சவுகார்பேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அங்க யார் நிறைய பேர் இருக்கிறா? திருப்பூர் அவங்க கண்ட்ரோல் எடுத்துறாங்கல்ல. சவுகார்பேட்டில் போயிட்டு உங்களால ஒரு வீட்டுல வாடகை இருக்க முடியுமா? அங்க போய் வாடகை கேட்டவங்களுக்கு தெரியும் என்ன பேசியிருப்பாங்கன்ட்டு. சரிங்களா? சவுகார்பேட்டையில இருக்கிற வீடு எல்லாமே சவுப்பா இருக்குங்கிறாங்களே, அதுக்கு என்ன? சவுகார்பேட்டில் ஒரு செவப்பா இருக்குன்னா அப்ப புரிஞ்சுக்கங்க அவங்க என்ன பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, உண்மையா சொல்லணும், அவங்க ஊர்ல சிவப்புனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இல்ல அவங்க சிவப்புனா பிடிக்கும் அப்படிங்கிறது இல்ல. சோ அவங்க எப்படின்னா அங்க போனா அவ்வளவுதான். சரிங்களா? அப்படி போட்டுன்னு அவங்க வந்து அங்க பூந்துப்பின்னு வைக்கிறது. சரிங்களா? இங்க வந்தா உங்களுக்கே தெரியும், வெத்தலைப்பாக்கு போட்டு எச்சு துப்புனாலே மண்ணை மூடுற ஆள் நம்ம. கரெக்டா? அப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு பொதுவான ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்கு. பொதுவான புத்தி, இந்த இடத்த நம்ம அசிங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புத்தி இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்காதாச்சும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் சொல்லல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம அமைச்சர், சிஎம் சார், அவங்கலாம் வந்து முடிவு எடுக்கணும். வெளியூர்னு வந்தாக்கா இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, டூரிஸ்டா வரீங்கன்னாக்கா ஒரு டீசெண்டா இருங்க அப்படின்னு சொல்லணும். அரசாங்கம் தான் சொல்லணும். நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும். அவங்களுக்கு என்ன ஆக்குறதுக்கு? அரசாங்கம் ஆளும் அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறேன். அவங்களுக்கு இந்த மண்ணை பத்தியும்
இந்த மக்களை பத்தியும் இந்த மக்களோட வாழ்க்கை பத்தி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? எல்லாருமே தமிழர் தானே. யார் சொன்னா? யார் சொன்னா தமிழர்னு? டிஎம்கேல இருக்க எல்லாருமே தமிழரா? இப்ப எல்லாம் பேசுறத பார்த்தா தமிழ் தானே தெரியுது. பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கும். சரிங்களா? முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் யாரு, அமைச்சர்கள்லாம் யாரு, தமிழ் மக்கள் பாதி பேருக்கு தெரியும். அப்பயே எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டே இதுக்கு மானங்கட்டு போய் கிடக்கும். எவன் ஆள்றானே பாதி மக்களுக்கு தான் தெரியும், பாதி பேருக்கு தெரியாது இல்ல. அப்ப அவன் நம்மால்பா அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. எல்லாமே தமிழாளு அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. நல்ல தமிழ்ல பேசுனால அவங்க எல்லாமே தமிழாளு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இல்ல, புரிஞ்சுக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்மலாம் வந்து சுதந்திரமா இருக்கோம் அப்படின்ட்டு. சுதந்திரம்னா என்ன? நம்ம நாட்டை நம்ம தான் ஆளணும். வேற ஒருத்தவங்க ஆண்டா அதுக்கு பேர் என்ன? வெள்ளைக்காரன் வந்து ஆண்டான்ல, அதுக்கு பேர் என்ன? அடிமைத்தனம்ல. அதத்தானே இப்பயும் அதானே. ஆனா இப்ப நான் வந்து இப்ப நான் யாருக்கிட்டயும் அடிமையா இல்ல. நான் வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், சாப்பிடுறேன், என்னோட இஷ்டத்துக்கு நான் சுதந்திரமா தான் இருக்கேன். இப்ப என்னை அடிமையா நான் வந்து உணரவே இல்லையே. இப்போ வெள்ளைக்காரன் இங்க ஆட்சி பண்ணும்போது நீங்க நினைச்சுனீங்களா உங்களை மாதிரி மைண்ட் செட்டை கொண்டவங்க பல பேர் இருந்தாங்க. நான் அடிமையா இல்லைங்க, நான் சுதந்திரமா தாங்க இருக்கேன். எத்தனை பேர் நீங்க வந்து போட்டீங்க? அப்போ ஒரு விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை பேர் அங்க வந்து போராட்டம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சம் லேக்ஸ், லட்சங்கள்ல இருக்கும். மத்த பேர்ல அவங்களுக்கு விடுதலை போராட்ட வீரமே இல்லையா? இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த எண்ணமே வரலையா? ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இல்ல நம்ம அடிமையா இல்லைன்னு நினைச்சிருந்தாங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க, நம்ம அடிமையா இருக்கோம். சரிங்களா? அடிமையா இருக்கிறதுனால தான் இது போல நாசகர திட்டம் இந்த எஸ்ஆர் எல்லாம் வரும்போது தடுக்காம அமைதியா இருக்காங்க. இதே நம்மவன் ஒருத்தவங்க இருக்கான் அப்படின்னா அவன் வந்து இத பத்தி கேட்காம இருப்பானா? அப்பனா நீங்க வந்து தமிழ்நாடு இந்தியா ரெண்டுத்தையும் பிரிச்சு பேசுனீங்களா? அது ஒரு தமிழ்நாடு ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, அப்படி பிரிக்கிறீங்களா? யாருமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா? சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்தியாங்கிறது ஒரு நாடான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்தியா ஒரு நாடு கிடையாதுங்க, பல நாடுகளின் ஒன்றியம். இதை நாங்க எத்தனை முறை தமிழ் தேசியவாதிங்க சொல்றதுன்னு புரியல. நாங்க தனி நாடு கேட்கல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. தனியா ரெண்டு பிரிச்சுக்கிறேன்னு சொல்றீங்களா? நாங்க தனி நாடே கேட்கல. நாங்க கேட்கறது மாநில சுயாட்சி. எங்களுக்கான உரிமைகளும் அது எங்களுக்கு தான் வேணும், நாங்க அதை முடிவு பண்ணிக்கிறோன்றோம். மாநில சுயாட்சி தான் கேட்கறோம். நம்ம தவிர்த்து நாங்க வந்து வேற ஒரு நாடு வேணும், எங்களுக்கு தமிழ்நாடு பிரிச்சு கொடுங்கலாம் கேட்கல. சரிங்களா? மாநில சுயாட்சியில எதுதான் வரும் உங்களுக்கே தெரியும். கட்சத்தை தூக்கி கொடுத்தாங்கல்ல, அது அரசியல் சட்டப்படி கரெக்டா? அது தப்பு தானே? அப்போ அங்க ஒரு விஷயம், எங்க அங்க இந்தியனவே பாக்கலங்க. நாங்க தமிழ்னா இருக்கோம், எங்களுக்கு சுயாட்சி கொடுங்கன்றோம். எங்களுக்கு பிரிச்சு விட சொல்ல. பிரிச்சு விட்டா எங்களுக்கும் பாதிப்பு தான். சரிங்களா? எஸ்ஏஆர் பத்தி தெரியாத விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம போசி கிட்ட இருந்து. இதே போல் காணொலிகளை நீங்க மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.